ஆகஸ்ட் மாதம் கடைசியில் அல்லது செப்டம்பர் மாதம் ஆரம்பத்தில் நடக்கும் ஒரு அழகான அற்புதமான சிறந்த திருவிழா பாரிஸ் நகரில் நடக்கும் மாணிக்க விநாயகர் தேர் திருவிழா. இது ஐரோப்பா நாடுகள் இருக்கும் அத்தனை பேருக்கும் தெரியும். நான் கேள்விப்பட்ட அளவுக்கு ஐரோப்பா நாடுகளில் இருந்து பாரிஸ் நகருக்கு இந்த திருவிழாக்காகவே வருபவர்கள் அதிகம் என்று கேள்விப்பட்டேன். முக்கியமாக தமிழர்களை தான் குறிப்பிடுகிறேன். அப்படியான அற்புதமான திருவிழாவை பாரிஸ் நகருக்கு அருகில் இருந்து கொண்டு நாங்கள் சென்று பார்க்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ஆண்டும் நான் அந்த விழாவுக்கு என்னுடைய குழந்தைகளோடு சென்று காவடியாட்டம், பொம்மலாட்டம், குதிரையாட்டம், தீச்சட்டி, பாச்சொம்பு போன்ற விடயங்கள் எல்லாம் எடுத்து செல்லும் பக்த கோடிகளை பார்த்து ரசிப்பேன். அது மட்டுமல்லாது அங்கு அந்த விழா நடக்கும் மத்தியில் பாடல் திருவிழா நடைபெறும். எங்களுடைய பாரிஸ் கலைஞர்கள் அத்தனை பேரும் இணைந்து பக்தி பாடல்களையும் ஈழத்து பாடல்களையும் பாடி பக்தர்களையும் மகிழ்விப்பார்கள். இப்படியாகத்தான் இந்த விழா இவ்வளவு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் இந்த ஆண்டு ஒரு புதுமையான விடயம் என்ன நடந்தது என்று சொன்னால், பாரிஸ் லாச்சப்பல் வணிக சங்கம் இணைந்து ஒரு பெரும் திருவிழாவாக இந்த திருவிழாவை நடாத்தியிருந்தார்கள். பெரும் திருவிழா என்று சொன்னால் ஆம், அது பெரும் திருவிழா என்று கூறும் அளவுக்கு லாச்சப்பலில் மேடை போட்டு வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள்களும் மதியம் 1 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் கலை நிகழ்ச்சிகளை கொடுத்து பாரிஸ் கலைஞர்களோடு பாரிஸ் தமிழர்களையும் மகிழ்வித்தார்கள் இந்த திருவிழாவில். அதில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது நான் பெற்ற பெரும் வரம் என்றுதான் கூற வேண்டும். 3 நாட்களும் கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சிகள் எனக்கும் கிடைத்தது. கவியரங்கு, பட்டிமன்றம், வினாவிடை போட்டி என நானும் அதில் கலந்து சிறப்பித்தேன், மகிழ்ந்தேன், பெருமை கொண்டேன் என்றே கூற வேண்டும். இந்த ஆண்டு கோயில் திருவிழாவுக்கு மக்களின் கூட்டம் மிக அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட நல்லூர் திருவிழாவுக்கு ஒப்புமைப்படுத்தக்கூடிய மாதிரி, ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு தெருக்கள் எல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தார்கள். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அசைந்து செல்ல முடியாத அளவுக்கு நெரிசலாக இருந்தது. குழந்தைகளோடும், கை குழந்தைகளோடும், சிறுவர்களோடும், இளைஞர்கள், பெரியவர்கள், பெண்கள் என அனைவரும் அந்த விழாவில் கலந்து கொண்டார்கள். மாணிக்க விநாயகரை பார்த்து அவரிடம் வரம் பெறுவது ஒரு பக்கமாக இருந்தாலும் இது ஒரு தமிழர் நிகழ்வு, தமிழர்கள் ஒன்று கூடும் நிகழ்வு, தமிழர்கள் அத்தனை பேரையும் சந்திக்கும் வாய்ப்பாக இருக்கும் நிகழ்வு, பாரிஸ் நகரின் மத்தியில் நடக்கும் நிகழ்வு, பாரிஸ் நகரில் தமிழர்களுக்கான ஒரு பகுதியாக குட்டி யாழ்ப்பாணம் என அழைக்கப்படும் லாச்சப்பலில் நடக்கும் ஒரு அற்புத நிகழ்வு. இதில் இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், லாச்சப்பலில் இருக்கும் பிள்ளையார் கோயிலிலும் கூட அன்றே தேர் திருவிழா நடைபெற்றதாக கூறப்பட்டது. இந்த 2 தேர் திருவிழாவும் எதற்காக இவ்வளவு அவசரமாக வைத்தார்கள் என்று கேட்டீர்களே, ஆனால் இந்த தேர் திருவிழா நடந்த அடுத்த வாரமே பாரா ஒலிம்பிக் தொடங்குவதாக இருந்தது. ஆகவே அரசாங்கம் இந்த தேர் திருவிழாவை அடுத்த கிழமையிலிருந்து நடத்த முடியாத ஒரு சட்டத்தை போட்டதால் அவசரமாக நடத்த வேண்டிய கட்டாயம் 2 கோயில்களுக்கு வந்தமைந்து விட்டது. அடுத்த ஆண்டு அப்படி நடைபெறாது என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு தருகிறேன். பிள்ளையார் ஒரு தேரில், முருகன் தன்னுடைய 2 மனைவிமாருடன் இன்னொரு தேரில், அம்மன் அதற்கு முதல் தேரில் என குடும்பமாக லாச்சப்பல் நகரை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்ததோடு பக்த கோடிகளின் மனங்களில் ஆனந்தத்தையும் அளித்தார்கள் என்று கூறலாம். முதல் நாள் வரை காலநிலை மிக மோசம். மழை கொட்டி பல நிகழ்ச்சிகளை நாசம் செய்தது என்று கூட கூறலாம். தேர் திருவிழாவும் இப்படித்தான் நடைபெறப் போகிறது, மழைக்குள் மாட்டுப்பட போகிறோம் என்று சென்றால் அன்றைய காலநிலை முதல் நாள் காலநிலையில் இருந்து மிகவும் மாறுபட்ட காலநிலையாக வெயில் கதகத என்று ஒளியை கொடுத்ததோடு
வெப்பத்தையும் கொடுத்து மக்கள் மனதில் வெப்பத்தை மூட்டி அந்த நாளை சிறப்பான நாளாக அமைத்து கொடுத்தது. காலநிலைக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி, தமிழர்களுக்கு நன்றி என்று கூற வேண்டிய ஒரு அற்புதமான நாளாக அந்த நாள் அமைந்தது. இந்த விழாவில் எப்பொழுதாவது நீங்க கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். மிக சிறப்பான ஒரு திருவிழா. எதிர்வரும் காலங்களில் கூட வர்த்தக சங்கம் இதை ஒரு பெரும் விழாவாக எடுத்து செல்ல போகிறது. வீதிகள் அத்தனையும் மிக அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது. கடைகளில் மலிவு விற்பனைகள் அதிகமாக போடப்பட்டு இருந்தது. ஒரு நாளல்ல 3 நாட்களும் மலிவு விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஆகவே நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். இறைவனின் வரத்தோடு உங்களின் மனதிற்கு நிச்சயமாக இது ஒரு இன்பமூட்டும் விழாவாக அமையும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு கூறிக்கொண்டு அடுத்த ஆண்டு உங்கள் அனைவரையும் நேரில் சந்திப்போம் என்ற வாக்கை கொடுத்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம். Thank you.
ஓகே